மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.2 மூன்றாவது கணக்குறை விடை தான் பார்க்க போகிறோம். ஒரு கூடாரத்தின் அளவு 10 மீட்டர் × 9 மீட்டர் × 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடாரத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. அதாவது ஒரு கூடாரம் இருக்கு, அந்த கூடாரத்தோட 4 பக்கம் சுவருக்கு மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அடிக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து அதோட மேற்கூரைக்கு அடிக்காங்க. அப்ப அந்த 4 பக்க சுவருக்கு மட்டும் 4 பக்க சுவர் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பரப்பு தான் பார்க்கணும் அப்படின்னா பக்க பரப்பு பார்க்க போறோம். அடுத்து மேற்கூரையினுடைய தனியா பரப்பளவு கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டணும். கூட்டி வச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், சரிங்களா? இது எடுத்துக்காட்டு 7.5 எந்த மாடலோ அதே மாடலில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிடுவோம். நீளம் 10 மீட்டர், அகலம் 9 மீட்டர், உயரம் 8 மீட்டர். 4 பக்க சுவரோட பரப்பளவு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா கன செவ்வகத்தின் பக்க பரப்புக்கு சமமாக இருக்கும். பக்க பரப்புக்கு ஃபார்முலா எழுதியாச்சு, சரிங்களா? ஸோ 2 × L. எல்லுங்கிறது எத்தனை? 10 ப்ளஸ் பிங்கிறது என்னது? 9. ஹச்ங்கிறது என்னது? 8 ஈக்குவல் டு 2. 10 + 9. 10ஐயும் 9 ஃபஸ்ட்டு எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் செய்ய போகிறோம். அதனால் 10ஐயும் 9ஐயும் கூட்ட போகிறோம். 10ஐயும் 9ஐயும் கூட்டிங்கன்னா 19 × 8, சரிங்களா? இப்போ இந்த 2ஐயும் 19ஐயும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். 19 2 எவ்வளோ அப்படின்னா 38 × 8. இப்போ 38ஐயும் 8ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா விடை எனக்கு என்ன வரும் அப்படின்னா 304 மீட்டர் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த 4 பக்க சுவரனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்னப்பா கணக்கு வச்சுருந்தாங்க? இந்த மேற்கூரைக்கு வர்ணம் பூசுனாங்களா? அப்போ மேற்கூரையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். மேற்கூரை என்ன வடிவில் இருக்கும்பா? ஏற்கனவே பார்த்துட்டோம், இதுக்கான செவ்வகம்னு பார்த்துட்டோம். அப்போ மேற்கூரை என்ன வடிவில் இருக்கும்? செவ்வக வடிவில் தான் இருக்கும். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? L × B. எல்லுக்கு மதிப்பு எவ்வளவு? 10 மீட்டர். பிக்கு மதிப்பு எவ்வளவு? 9 மீட்டர். ஸோ அந்த மதிப்பை ஜஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரதியிடலாம். 10 × 9, சரிங்களா? 10ஐயும் 9ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? 10 9 90 பரப்பளவு தானே. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம வெள்ளை அடிக்க எங்கெல்லாம் வெள்ளை அடிக்க போகிறோம்? 4 பக்க சுவருக்கு வெள்ளை அடிக்க போகிறோம், ப்ளஸ் இந்த மேற்கூரையினோட பரப்பளவு. அப்போ 4 பக்க சுவருக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம், மேற்கூரையின் அந்த வடிவத்துக்கும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 பக்க சுவரின் பரப்பளவு எவ்வளவு? 304 மீட்டரா? ஸோ அதை எடுத்து எழுதுங்க. 304 மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மேற்கூரையோட பரப்பளவு எவ்வளவு? 90 மீட்டர் ஸ்கொயரா? ஸோ 90 மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ 304ஐயும் 90ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 394 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து வேற என்னப்பா கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்க எவ்வளவு ஆகுதான் அப்படின்னா 8 ரூபாய் 50 பைசா ஆகுதான். அப்போ மொத்தமாக வெள்ளை அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. ஒரு சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்க ஆகும் செலவு எவ்வளவு? ரூபாய் 8 ரூபாய் 50 பைசா. நமக்கு எத்தனை சதுர மீட்டருக்கு வெள்ளை படிக்க வேண்டியிருக்கு? 394 சதுர மீட்டருக்கு வெள்ளை அடிக்க ஆகும் செலவு. 394 கூட இந்த 8.50 பைசாவை பெருக்கியாச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த 8.50 394 பெருக்குனீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 3349 வரும். ஸோ இதுதான் இந்த கணக்குக்குரிய விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.